ஸோ எஸ், இன்னைக்கு நம்ம கிட்ட மாருதி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆன ஏர்டிகா இருக்கு. ஸோ இன்ஸ்டால எல்லாருமே டிஎம் பண்ணியிருந்தீங்க ஒரு நல்ல 7 சீட்டர் அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல வேணும்ட்டு. ஸோ இன்னைக்கு இந்த காரோட ஹேண்ட்லிங், மைலேஜ், ஸ்டெபிலிட்டி, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு. ஸோ எப்பவும் போல் நம்ம ஃபஸ்ட்டு இன்ஜின் பேலேருந்து பார்ப்போம். இது ஒரு 1.5 நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல். இது பார்த்தீங்கன்னா 102 பிஹெச்பி, அது கூட 140 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நல்ல ஒரு இன்ஜின் பே தான், மெக்கானிக்கல் ஃப்ரெண்ட்லியாக இன்ஜின் தான். ஸோ எதை வச்சு நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மெக்கானிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே வேணால் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும். ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இன்ஜின் பே பேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கூட நல்ல ஒரு ஹெவியான பானட் கொடுத்துருக்காங்க. ஸோ சுசுக்கினாலே நமக்கு சேஃப்டியில் ஒரு சின்ன ஒரு மைனஸ் இருக்கும். பானட் வந்து நல்ல ஒரு ஹெவியாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் நம்ம அப்படியே வந்தோம்னா இங்கே ஒரு ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே ஹாலோஜன் தான், எல்இடி கிடையாது. ஸோ நீங்கள் இந்த கார் வாங்குறீங்கன்னா தயவு செஞ்சு எல்இடிக்கு அப்டேட் பண்ணாதீங்க. ஸோ ஹாலோஜன்லேயே இருக்கட்டும். ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஹெட்லைன்ஸ் தான். ஸோ கீழே பொறுத்த வரைக்கும் ஒரு நீட் அண்ட் க்ளீனாக ஒரு ஃபாக் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஹாலோஜன், கம்ப்ளீட் ஹாலோஜன் செட்டப் தான். இண்டிகேட்டர்ஸ், ஹெட்லாம்ப்ஸ், லோ பீம், ஹை பீம் எல்லாமே ஹாலோஜன் தான். ஸோ ஃப்ரண்ட்ல இந்த கிரில் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ ஃபேஸ் லிஃப்டட் வெர்ஷன் வந்திருக்கு. அதில் கிரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வெர்ஷன் நான் ஏன் ரிவ்யூ பண்ணுறேன், இதுக்கான ஆஃபர்ஸ் இப்போ கரண்ட்டாக என்ன போய்கிட்டு இருக்கு எல்லாமே நான் டிரைவிங் அப்போ சொல்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். ஸோ இங்கே நீட் அண்ட் க்ளீனாக ஒரு ஏர் வென்ஸ் கொடுத்துருக்காங்க. 0.5 இன்ஜினால ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஏர் வென்ஸ் ரொம்ப பெருசாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான், ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக இருக்குது. ஸோ வண்டியோட சைட்டில் நம்ம போயிட்டு எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். இங்கே வந்து மல்டி ஸ்போக்ஸ் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலாக இந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 185, 65, R15. ஸோ 15 இன்ச் அலாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பிரேக் கேலிப்பர்ஸ் எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ எப்படியோ வடக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா 16, 17 இன்ச்சஸ் இதை மாற்றிடுவானுங்க. மிரர்ஸ், ஸோ இங்கே ஒரு டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட சைட்ல இருந்து சூப்பராகவே இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ ரொம்ப லென்த்தாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 4400 மில்லிமீட்டர் லென்த் இது. ஸோ லென்த் வைஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ராமிசிங்கான ஒரு லென்த்தாக நான் சொல்லுவேன். ஒரு இனோவா கிறிஸ்டா ஆகட்டும், ஒரு கியா கேரன்ஸ், ஸோ அந்த ஒரு லென்த்துக்கு நல்ல போல்ட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கீலெஸ் க்ரோ என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோமில் கொடுத்துருக்காங்க. இது வண்டியோவே வருது. பட் இங்கே ஒரு குரோம் லைன் இருக்குது. பட் இந்த குரோம் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டது. ஸோ வண்டிக்கு சைடில் இங்கே நல்ல ஒரு போல்டான ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அந்த லைன் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு அக்ராஸ் எண்டு வரைக்கும் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம எண்டில் பார்த்தோம்னா, ஸோ நம்ம ஒரு வால்வோ கார்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க, எல் ஷேப் டிசைனில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒரு கம்ப்ளீட் எல்இடி தான். ஸோ பார்க்கிங் லைட்டும் டர்ன் இண்டிகேட்டர்ஸும் நமக்கு ஹாலோஜனில் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்மார்ட் ஹைப்ரிட். ஸோ ஸ்மார்ட் ஹைப்ரிட் அப்படின்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியரில் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு ஃபேஸ் லிஃப்டட் வெர்ஷனில் ரியர் இன்னும் கொஞ்சம் லைட்டாக மாறும். அதை நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே ஏர்டிகா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சுசுகின்னு இங்கே லோகோ கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா ரியர் வாஷர் அண்ட் வைப்பர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல ஒரு ஃபீச்சர். ஆனால் இங்கே கொஞ்சம் டக்கின் பண்ணி கொடுத்துருக்கலாம். ரொம்ப ஓப்பனாக இருக்குது. அண்ட் பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 210 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பேகு, ஒரு 4 பேக் நம்ம வந்து டக்கின் பண்ணி வைக்கலாம். பட் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், எப்பவுமே பேக்ல ரியர் சீட்டுக்கு இந்த லெவலுக்கு வைங்க பேகை. ஒன்ஸ் நீங்கள் இதுக்கு மேலே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வர வண்டி டிரைவருக்கு தெரியாது. இது வந்து ஒரு சிஎன்ஜி அவங்க செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நமக்கு வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் நம்ம தேர்ட் ரோவை நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா மேசிவ் 550 லிட்டர் பூட் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ ரியரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ ரொம்ப போல்ட் அண்ட் க்ளீனாக அப்பீலிங்காக இருக்குது ரியரை பொறுத்த வரைக்கும். நம்ம இப்போ தேர்ட் ரோவில் போயிட்டு எப்படி சீட் கம்ஃபர்ட் இருக்குன்ட்டு பார்ப்போம். டோர்ஸ் நல்லா ஒய்டாக ஓப்பன் ஆகுது. பெரிய டோர், பெரிய விண்டோ. ஸோ இந்த செகண்ட் ரோவை எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தேர்ட் ரோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மினிமலான ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 6 feet டால் உள்ள ஒரு பர்சன். ஸோ எனக்கு கரெக்டாக நீஸ் வந்து இடிக்குது, ஹெட்டும் வந்து டச் ஆகுது.
பட் ஒரு 5'5" உள்ள ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக சொல்ல முடியாது, ஒரு 4 to 5 hours ஜேர்னியில் வந்து உட்காரலாம். தேர்ட் ரோவை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஒரு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க, சீட் பெல்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஃபீச்சர். இங்கேயும் ஒரு கப் ஹோல்டர் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு கிராப் ஹேண்டில்ஸ் அண்ட் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரியர் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கியா கேரன்ஸ் இல்லை இனோவா கிறிஸ்டா மாதிரி நமக்கு வந்து தேர்ட் ரோ பேசஞ்சருக்கு செப்பரேட்டாக ஏசி வென்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அங்கே தான் ஏசி வென்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம செகண்ட் ரோக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட் சீட் பார்த்தீங்கன்னா ஒரு 5'5" உள்ள ஒரு பர்சன் வந்து ஒரு நீட் அண்ட் க்ளீனாக உட்கார்ற மாதிரி நான் ஒரு செட்டப் பண்ணியிருக்கேன். பட் இருந்துமே எனக்கு பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பேஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஹெட் ரூமும் நல்லா க்ளீனாக இருக்குது. இங்கே வந்து 4 ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன இது ஏசி வென்ஸ் கிடையாது, இது வந்து ஒரு ப்ளோயர். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஏசி டைரக்ட் ஏசி கிடையாது, இது வந்து ஒரு ப்ளோயர் தான். ஸோ ஃப்ரண்ட்ல இருக்க ஏசி வென்ஸ்ல இருந்து இங்கே நமக்கு ஏர் வென்ஸ் போயிட்டு ஸோ நீட் அண்ட் க்ளீனாக இங்கே நமக்கு ஏர் ஃப்ளோ வந்து வரும். பட் ஒரு ஃபுல்லி லோடடாக ஒரு 7 மெம்பர்ஸ் நீங்கள் உட்காந்து போறீங்கன்னா இது அதோட வேலையை சூப்பராகவே பார்க்கும், எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது உங்களுக்கு. ஸோ இங்கே ஒரு 3% கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும்னா எஸ் 3% வந்து கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஸோ 2 ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராகவே இருக்குது இந்த சென்டர் ஆர்ம்ரெஸ்ட்டு, நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கிராப் ஹேண்டில்ஸ் 1 2 அண்ட் நம்ம ஒன்ஸ் டோரை க்ளோஸ் பண்ணோம்னா ஸோ இங்கே குரோம் ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் தாராளமாக வைக்கலாம். இங்கே ஒரு மேகசின் ஹோல்டர் அண்ட் இங்கே ஒன்று, இது சீட் கவர். பட் சீட் கவருக்குள்ளேயும் இங்கே 2 மேகசின் ஹோல்டர் கம்பல்சரி இருக்கும். இல்லை ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா பேஸ் மாடல் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 11 lakhs கிட்ட வருது. ஸோ இந்த கார் யார் யார் எடுக்கலாம் அண்டு யாருக்கு இந்த கார் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு நான் டிரைவிங்கில் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் சீட்டுக்கு வருவோம். ஸோ ஃப்ரண்ட் சீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கம்ப்ளீட் வந்து ஒரு ஃப்ரண்ட் டேஷ்போர்ட். ஸோ ஃப்ரண்ட் டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு உடன் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த உடன் ஃபினிஷ். ஸோ ஏசி 1 2 3 4 ஏசி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் இது வந்து கஸ்டமர் அவர் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் அப்கிரேட் பண்ணியிருக்காரு. பட் நம்ம எப்போவுமே பார்க்குற சுசுக்கியோட என்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் தான் இதில் நம்ம கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பார்க்கிங் லைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசியை பொறுத்த வரைக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. நாப்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒரு குவாலிட்டியாக இருக்குது. லைக் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த ஒரு குவாலிட்டி கொடுக்கறதே பெரிய விஷயம். பட் சுசுக்கி கொடுத்த காசுக்கு ஒர்த்தா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே யூஎஸ்பி பவர் சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க அண்ட் ஆக்ஸ் ஒயர் ஒன்று. அண்ட் இன்னொரு ஒரு சூப்பரான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் இது 2மே ஏசி தான். ஸோ நீங்கள் சம்மர் டைமில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு டீசென்ட் அமௌண்ட்டான ஒரு ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளவ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் யாருமே எதுவுமே வைக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல, சுசுக்கி ரொம்ப குட்டியாக இருக்குது. சைடை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம சீட் பெல்ட் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஸ்விட்சஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம மாருதியில் பார்க்குற ஆஸ் யூஷுவல் சேம் ஸ்விட்சஸ் தான். ஸோ சைடை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் ஹெட் லேம்ப்ஸ் கிடையாது, நார்மல் தான். லைட்ஸ் ஆன், ஹை பீம், ஃபாக் லைட், டர்ன் இண்டிகேட்டர்ஸ், ஸோ நார்மல் தான். ஸோ லெஃப்ட் சைடில் பொறுத்த வரைக்கும் சேம் தான். ஸோ வைப்பரோட ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 4 ஸ்ப்ரேஸ் அதோட வேலையை சூப்பராக பார்க்குது, கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட் மிரரை க்ளீன் பண்ணிடுது. ஸோ ஸ்டியரிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டீகட் ஸ்டியரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன், தென் வந்து மோட்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், தென் வால்யூம் மியூட் பண்ணிக்கலாம், கால்ஸ் அட்டன் கட் பண்ணுறது இதில் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் க்ரூஸ் கண்ட்ரோல் அந்த மாதிரி எதுவுமே நமக்கு கொடுக்கல. அண்ட் இது ஒரு ஸ்மார்ட் ஹைப்ரிட். ஸோ இங்கே வந்து ஸ்மார்ட் ஹைப்ரிட் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது, ஒரு ப்ளூ ஷேடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நார்மல் மிரர் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க பட் லைட் கிடையாது. அண்ட் ஆஸ் யூஷுவல் சேம் தான், பட் இங்கே மிரர் கூட கிடையாது.
இங்கே ஒரு லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நார்மல் லைட்ஸ் தான், ஒரு எல்இடி ஆர்எல்ஸ் நைட் டைம்ல ரொம்ப பிரைட்டா இருக்காது. ஸோ ஃப்ரண்ட் டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ இந்த காரோட பெர்ஃபார்மன்ஸ், ஹேண்ட்லிங், சஸ்பென்ஷன் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ டிரைவ் பண்ணி பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு. ஸோ நீங்கள் எப்போவுமே டிரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி சீட் பெல்ட்ஸ் கம்பல்சரி போடுங்க. அது உங்கள் சேஃப்டியை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஒன்ஸ் நம்ம ஒரு 20 கிராஸ் பண்ண உடனே எல்லா டோர்ஸும் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகுது. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸாக வந்து எல்லா கார்ஸ்லேயும் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு சர்வீஸ் ரோட்ல இருந்து ரைட்டில் நம்ம போக போகிறோம். ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஹைவே மாதிரி தான் இந்த ரோடு. ஸோ எப்போவுமே நீங்கள் இண்டிகேட்டர் போட்டு லேன் சேஞ்ச் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க லேன் சேஞ்ச் ஆகும்போது சைடு பாருங்க. ஸோ அது வந்து உங்க சேஃப்டியும் இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பார்த்தீங்கன்னா இந்த சைட் ரோட்ல பார்த்தீங்கன்னா இந்த பைக்கர்ஸ் தான் வருவாங்க, அவங்களோட சேஃப்டியும் இது இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல். ஸோ K15 சீரீஸ். ஸோ நம்ம எல்லா மாருதி கார்ஸ்லயும் பார்க்கறது தான். ரிசா ஆகட்டும், ஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா சியாஸ், எஸ்க்ராஸ் எல்லாத்துலயும் வந்து இந்த 1.5 லிட்டர் தான் ப்ரூவன் இன்ஜின் இது. ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வரிசும் வேணாம். ஸோ எர்டிகால ஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள் தான். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு கிரில் வேற மாதிரி இருக்கும், அண்ட் பேக்லயும் கிரில் வேற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த கார் நான் ரிவ்யூ பண்ண ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ டிசம்பர் மந்த் எண்ட்ல ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ மாருதியில பர்டிகுலரா இந்த மாடலுக்கு அப் டு உங்களுக்கு 2 lakhsல இருந்து 2.5 lakhs வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க. ஸோ இதுதான் வந்து ரைட் டைம் நீங்க ஒரு நல்ல கார் வாங்குறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஆக்சிலரேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ நான் ஒன்ஸ் த்ராட்டல் கொடுத்தோன்னே எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் ரொம்ப சூப்பரா வருது. ஸோ எர்டிகா பார்த்தீங்கன்னா மோஸ்டா இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து அவ்வளோ பார்க்க மாட்டாங்க. ஸோ எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் லேக் இருக்கு அப்படின்ட்டு நம்ம சொல்லவே முடியாது. சூப்பராகவே இருக்கு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நீங்க ஒரு 7 மெம்பர்ஸ் கம்ஃபர்டபுளா உட்காரலாம். பிளஸ் லக்கேஜ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து லேக் கண்டிப்பா இருக்காது. ஸோ நான் எர்டிகா பார்த்தீங்கன்னா பர்சனலா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லாங் டிரைவ் ஆகட்டும் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் எர்டிகா. ஸோ லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 4400 மில்லிமீட்டர் ஒரு லென்த். நல்ல லென்த்தான கார் தான். பட் நமக்கு அந்த பெரிய வண்டி ஓட்டுற ஒரு ஃபீலே இல்லை. இப்போ நம்ம XUV 700 ஆர் இனோவா இந்த ரேஞ்ச்லாம் நம்ம ஓட்டணும்னா, ஈவன் நம்ம கியா கேரன்ஸ் எடுத்துக்கிட்டா கூட ஒரு பெரிய கார் ஓட்டுற ஒரு ஃபீல் இருக்கும். பட் இது வந்து அப்படி இல்லை. ஸோ டைமென்ஷன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ்ல தான் பெருசா இருக்கு. பட் ஒன்ஸ் நீங்க டிரைவ் பண்ணும்போது அது எதுவுமே தெரியல. ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட்டான ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க. கிளச்சும் ரொம்ப லைட்டா இருக்கு, பிரேக்கிங்கும் சூப்பரா இருக்கு. ஸோ சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபர் சைட்ல தான் இருக்கு சஸ்பென்ஷன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த 7 சீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டிஸ்ல அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம ஒரு 80% பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் தென் ட்ரிப்புக்கு போறது அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டைம்ல ஸோ ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன் தான் பார்த்தீங்கன்னா உங்க கார்னரிங் ஆகட்டும் எல்லாத்துக்குமே ஹைவே ரைடுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு 100 ஆர் 120ல நீங்க க்ரூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டேர்னிங் அண்ட் பென்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன் தான் வந்து ஹெல்ப் பண்ணும். பாடி ரோலை அது மினிமலா கம்மி பண்ணும். ஸோ இந்த மாதிரி பாடி ரோல் தென் பிரேக்கிங் பண்ணும்போது நோஸ் டைவ் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாமே என்னன்ட்டு நான் வீடியோல சொல்றேன். லைக் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 3rd கியர்ல புஷ் பண்றோம். ஸோ 3rd கியர்ல நம்ம ஆல்மோஸ்ட் 100 ரீச் ஆயிட்டோம். பட் இன்ஜினோட உங்களுக்கு நாய்ஸ் கேக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாய்ஸ் கேக்குது. ஸோ இன்ஜின் வந்து ரொம்ப ரம்பிள் இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபேமிலி வெஹிக்கல் தான். ஸோ இந்த ஃபேமிலி வெஹிக்கலை யாரும் வந்து ஒரு 6000 RPM வந்து புஷ் பண்ணி ஓட்டுறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த ஒரு லேகுமே கிடையாது. ஒரு போதுமான ஒரு டீசென்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஹைவே ரைட்ல வந்து பெஸ்டான காருன்னு நம்ம எதை வச்சு சொல்றோம்னா ஹேண்ட்லிங் வச்சு தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த கார்ல ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஸோ ஒரு 7 மெம்பர்ஸ் இதுல பிளஸ் லக்கேஜோட ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ நான் பர்சனலா யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஹேண்ட்லிங். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 110ல இருந்து 120 தான் க்ரூஸ் பண்ணணும். அவ்வளோ அதுக்கான ஒரு மினிமலான ஒரு ஹேண்ட்லிங் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு 140க்கான ஹேண்ட்லிங் வந்து இந்த கார்ல வந்து கிடையாது. ஸோ மேக்ஸிமம் நீங்க வந்து ஒரு 100ல இருந்து 110லயே போங்க. அது உங்க சேஃப்டியும் இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் தென் மைலேஜையும் இன்க்ரீஸ் பண்ணும்.
ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் 15 to 16 மாருதி வந்து கிளைம் பண்றாங்க. பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் பர்சனலா யூஸ் பண்ணியிருக்கேன். சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10ல இருந்து 11 தான் இது மைலேஜ் தரும். அண்ட் தென் நீங்க ஹைவேஸ்ல நான் சொன்ன மாதிரி ஒரு 100ல இருந்து ஒரு 110ல நீங்க க்ரூஸ் பண்ணீங்க அப்படின்னா அப் டு உங்களுக்கு 14 வந்து கண்டிப்பா இது மைலேஜ் தரும். ஸோ அட் த சேம் டைம் நம்ம வந்து ஒரு நியூ கார் வாங்குறீங்க அப்படின்னா சர்வீஸ் அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம வந்து கண்டிப்பா பார்க்கணும். தென் மாருதியை பொறுத்த வரைக்கும் சர்வீஸும் ஸ்பேர் பார்ட்ஸும் ப்ராப்ளமே கிடையாது. நீங்க ஒரு ஹில் ஸ்டேஷன் போறீங்க, ஒரு ஊட்டி கொடைக்கானல் எங்க வேணா நீங்க ஹில் ஸ்டேஷன் போங்க, எல்லா ஹில் ஸ்டேஷன்லயும் மாருதியோட சர்வீஸ் சென்டர் கம்பல்சரி இருக்கும். தென் ஸ்பேர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும். ஸோ நீங்க இயர்லி மெயின்டெனன்ஸே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஜென்ரல் சர்வீஸ் நீங்க விட்டீங்கன்னா ஒரு 10,000 தான் ஆகும் மாருதி கார்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ ஏர்டிகா இதுக்கும் அவ்வளோதான் ஆகும். ஸோ ஒரு ஏர் ஃபில்டர் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கும். அண்ட் முக்கியமா நீங்க இந்தியால எங்க போனாலும் உங்களுக்கு ஸ்பேர்ஸ் கம்பல்சரி மாருதிக்கு கிடைக்கும். ஸோ ஸ்பேர்ஸ் பத்தின ஆர் சர்வீஸ் பத்தின கவலை உங்களுக்கு வேண்டாம். தென் அட் த சேம் டைம் ரீசேல் வேல்யூ, ஸோ மாருதியை பொறுத்த வரைக்கும் ரீசேல் வேல்யூக்கு கவலையே வேண்டாம். இன்னைக்கும் 1 lakh கிலோமீட்டர் ஒன்னா மாருதி கார்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 lakh 4 lakh சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏர்டிகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 50,000 கிலோமீட்டர் பிளஸ் ஓடின ஏர்டிகா கூட இன்னைக்கு மார்க்கெட்ல 7 lakhs 8 lakhsக்கு வந்து பிரைஸ் வந்து குவாட் பண்றாங்க. பிகாஸ் இன்ஜின், ஸோ அந்த வந்து ஒரு ட்ரஸ்ட் தான். மாருதியோட இன்ஜின் வந்து அவ்வளோ ஒரு ட்ரஸ்டபிளான இன்ஜின் K15. ஸோ இது வந்து ஆல்ரெடி ப்ரூவன் இன்ஜின். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் எதுவுமே வந்து நம்ம ஃபேஸ் பண்ணாத இன்ஜின். பட் நிறைய பேர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து லேக் அப்படின்னு சொல்றீங்க. பட் ஓகேவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். நம்ம வந்து ஜெர்மன், ஜாப்பனீஸ், ஒரு கொரியா அந்த லெவலுக்கான ஸ்டாண்டர்டுக்கான இன்ஜின் கிடையாது. ஸோ ஒரு ஃபேமிலி ஓரியன்டா பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான இன்ஜின் தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் மாருதி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் பேக்ல தான் இருக்காங்க மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அந்த சேஃப்டியை என்ஷூர் பண்றது பார்த்தீங்கன்னா ஏர் பேக். ஸோ இதுல ஸ்டாண்டர்டா 2 ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங். ஸோ இந்த வண்டியில ஒரு 7 people பிளஸ் லக்கேஜோட பிரேக்கிங் எப்படி இருக்கும்னா நல்லாவே இருக்கும் பிரேக்கிங். பட் ஒரு 140 150 க்ரூசிங் ஸ்பீட் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். 100 to 120ல நீங்க க்ரூஸ் பண்றீங்க அப்போ உங்களுக்கு சடன் பிரேக்கிங்னா ப்ராப்ளமே இருக்காது. ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராமிசிங்கான பிரேக்கிங் தான் ஏர்டிகால இருக்கும். ஸோ இந்த கார் யார் வாங்கலாம்? என்னோட ஃபேமிலியில ஒரு 5 members இருக்காங்க. எனக்கு வந்து லாங் ஜேர்னி சிட்டிக்குள்ள நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க தாராளமா ஏர்டிகாவை பார்க்கலாம். உங்களுக்கு சர்வீஸ் ஆகட்டும், உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், மைலேஜ் ஆகட்டும், தென் ரீசேல் வேல்யூ எல்லாத்துலயும் மாருதி வந்து டாப் நாச்சா இருக்காங்க. ஒரு நல்ல அஃபோர்டபுளான 7 seater, ஒரு நல்ல மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயா இருக்கணும், பிளஸ் வந்து ரீசேல் வேல்யூ இருக்கணும், எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம நான் வந்து கார் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஏர்டிகாவை எடுங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது உங்களுக்கு. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா டே ரொம்ப சூப்பராகவே இருக்கு. நம்ம கூட ஏர்டிகா இருக்கு. ஸோ இன்னுமே சூப்பரா இருக்கு.